நலம்னா எது? சித்தியார் சொல்லுது, உயிர்க்கு உறுதி செய்தல் இதம். உயிர்க்கு உறுதி செய்தல் இதம். நன்மைனா என்னன்னா, எது ஒன்று உயிருக்கு நன்மையை செய்கிறதோ அதுவே நன்மையானது, இன்பம் துன்பம் அல்ல. இந்த பார்வையை வினைய பார்த்தீங்கன்னா மொத்த வேலை முடிஞ்சு போச்சு. உயிருக்கு எது நன்மையை செய்கிறதோ அதுதான் நலம். நலம் என்பது சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது. இன்பமோ மகிழ்ச்சியோ நலம் அல்ல. நலம் என்பது என்னது? உயிருக்கு உறுதி செய்தல் இதம், மற்றது செய்யாமை அகிதம்னு எழுதுறார் சிவஞான சித்தியாரில். அப்போ உயிருக்கு உறுதி செய்தல் என்பது என்னது? உயிருக்கு எது உறுதி? திருவடியில் போய் இருக்கிறதாங்க உயிருக்கு உறுதி. ஒரு வாத்தியார் சந்தோஷமாக பையன் தோல் மேலே கையை போட்டுட்டு அப்படியே உக்காந்து சினிமா கதை பேசிட்டு அவன் சந்தோஷப்படுற மாதிரி போயிடுறார். வருவார், அப்படி தம்பி என்னடா இப்படிடா இருக்க, அப்படிடா இப்படிடான்னு 40 நிமிஷம் அப்படியே அவன் எல்லாம் சிரிப்பு தான். கிளாஸில் வந்த பசங்களுக்கெல்லாம் என்னது, எப்போடா ஒரு பீரியடு வரு அப்படின்னு எப்படி தெரியும்? அப்படியே பீரியடு போகிறதே தெரியாது, வெறும் கதையாக பேசிட்டு போயிடுறாரு. இன்னொரு வாத்தியார் வர்றாரு, பெரம்பு எடுத்து வெளுத்து வாங்குறாரு. இப்போ அவனை கேட்டால் யார் நல்ல வாத்தியார்னு சொல்லுவான்? சிரித்து சிரித்து பேசுகிற வாத்தியார் நல்ல வாத்தியாருமா. 25 வருஷம் கழித்து கேட்டால் சொல்லுவான், எங்கள் வாழ்க்கையே முடிச்சிட்டாயா, வாழ்க்கையே முடிச்சிட்டான். ஒன்று வந்தான், சும்மா ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசிட்டு போயிடுச்சு. ரிசல்ட்டு 10th அவுட்டு, அவ்வளோதான். நான் அந்த கடைக்கு போனேன், மூட்டை தூக்குனேன், ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இது அவனுக்கு புரியறதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும். பையன்கிட்ட போய் சொல்லுவான், டே எங்கள் வாத்தியார் உயரம் வாங்குறாரும். பையன் சொல்லுவான், டே அப்படியெல்லாம் சொல்லாத, நானும் அப்படி தான் இருந்தேன். கண்டிக்கிற ஆசிரியர் உன் மீது அன்பு கொண்டவர், உன் மீது அன்பு இருக்கிறதுனால தான் கண்டிக்கிறார். புரியுதுங்களா? சிரித்து பேசுறது அப்போ நல்லா தெரியும். கண்டிப்பதின் அருமை எப்போ தெரியும்? எங்காவது ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல போய் உக்காந்துருப்பான், அப்போ சொல்லுவான், அந்த வாத்தியார் மட்டும் என்னை பெரம்பில் வெளுத்து வாங்கலைன்னா நான் 10ஓட 11 போயிருப்பேன். புரியுதுங்களா? அப்போ அதை அறிவதற்கு, அதை நாம் அனுபவத்தில் தெரிந்து கொள்வதற்கு பல காலம் ஆகும். அதுபோல இறைவன் நமக்கு ஊட்டுகிற வினையை அவன் நம்பொருட்டு கருணையோடு ஊட்டுகிறான் என்பதை அறிவதற்கு பல பிறப்பு ஆகி போயிடும். அது புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? என்னை படைத்திடலேன் இடும்பைக்கு இடம் யாது சொல்லேன்னு கேட்குறார். அதனால் திருவருள் அந்த வினையை நமக்கு ஊட்டுகிற போது நமக்கு எது நன்மை பயக்கக்கூடியது, எது உயிருக்கு நலம் செய்யக்கூடியது என்பதை நாம் பிரித்து பார்க்க தெரியணும். எது சந்தோஷத்தை தருது, எது துன்பத்தை தருது என்று நாம் அப்படி பார்க்கக்கூடாது. ஆனால் நாம் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். சந்தோஷத்தை கொடுத்தா நல்ல கடவுள், துன்பத்தை கொடுத்தா கெட்ட கடவுள். இதுதான் நம்ம வரையறை வச்சுருக்கிறோம். இந்த பார்வை சைவ சித்தாந்திகளுக்கு மாறணும், மற்றவங்களுக்கெல்லாம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு இந்த மாற்றம் வேணும். இறைவன் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கறானா நம் அறிவை அவன் திரித்து கொண்டு இருக்கிறான். முதல்ல நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்? அறிவை திரித்து கொண்டு இருக்கிறான். இந்த அடி உழுவுதுன்னா தப்பு எங்கே இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஒரு அடி விழுந்ததுன்னா தப்பு எங்கே இருக்கு? 2வது அடி விழுவுறதுக்குள்ளே திருந்திக்கணும். இல்லைன்னா 2வது அடி விழும், திருந்தலைன்னா 3வது அடி விழும்,
திருந்தற வரைக்கும் அடி விழும். திருத்தாமல் அவன் விடவே மாட்டான். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஃபெயில் ஆயிடுவான்னு நினைக்கிறவனை வாத்தியார் விட்டுருவார். இது தேராதியா, இது என்ன பண்ணாலும் தேராது, விடு. யார் அடிப்பார்? கொஞ்சம் உழைப்பு போட்டால் இவன் பாஸ் பண்ணிடுவான். 35 பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னா அவனை என்ன செய்வார்? விட மாட்டார். அடித்து எப்படியாவது இந்த 2 கணக்கை பிடிடா, இந்த மனப்பாடமாவது பண்ணுறா அப்படின்னு என்ன செய்வார்? அவனை எப்படியா ஜஸ்ட்டு பாஸாவது பண்ணி வச்சிடணும். நல்லா படிக்கிறவனுக்கு அடி விழுவாது, ஆகவே ஆகாதுங்கிறவனுக்கு அடி விழுவாது, இந்த 2க்கு நடுவில் இருக்கிறவனுக்கு அடி விழுவும். அரசு மாறிட்டே இருக்குதுமா, இனிமேல் மாறுமா என்னமோ தெரியல. கொண்டு வாங்க, மகிழ்ச்சி. உங்களால் 10 பேர் வந்தால் சந்தோஷம்தான். அதுதான் எது, ஆசிரியர் என்பவர் அரணுக்கு இணையானவர். இங்கே உலக கல்வியை சொல்கிறாங்க, பெருமான் ஞான கல்வியை சொல்கிறார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எனவே அந்த திருத்தம் நிகழ்கிற வரைக்கும் அவன் என்ன செய்வான்? வினையை ஊட்டி கொண்டே இருப்பான். அப்போ முதல்ல நீங்கள் ஒன்றுக்கு தயாராகணும். எது? திருந்தறதுக்கு தயாராகணும். முதல்ல நீங்கள் திருந்தாது ரெண்டாவது. முதல்ல என்ன செய்யணும்? திருத்துற வரைக்கும் இவர் விட மாட்டார். என்னது இப்போ அடி எப்படி உழுவுன்னு தெரிஞ்சியோ, நாளைக்கு உயர வாங்கிடுவோம் ஐயா, எழுதிட்டு போயிடலாம், படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பையன் படிக்கிறானா இல்லையா? அது மாதிரி நீங்கள் அறிவில் திருத்தம் வர வரைக்கும் பெருமான் நம்மை விட மாட்டார். ஏன்னா நாமெல்லாம் ஆகாதுன்னு கழிக்கிற ஆளும் கிடையாது. ஏன்னா திருநீர் பூச்சி வந்து உக்காந்தாச்சு, அதனால் நம்ம ஆகாதுன்னு கழிக்கிற ஆளும் கிடையாது, நல்லா படித்து பாஸ் பண்ணுற ஆளும் கிடையாது. அது நமக்கு நல்லா தெரியும். இப்போ 2க்கு நடுவில் இருக்கிறோம்னா நாம் என்ன பண்ணி ஆகணும்? ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியே ஆகணும். அப்போது ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதன் வாய் நாடி வாய்ப்பை செய்யும். அதற்கான மூல காரணம் என்ன என்று அறிந்து கொண்டு அந்த மூலத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல திருத்தத்தை வச்சுட்டா அடி விழுவாது. ரொம்ப அருமையான ஷார்ட்கட்டு அடி விழுவாமல் தப்பிக்கிறதுக்கு. என்னது? திருந்துவது ஒன்று தான் வழி. ஐயா இதை படித்தா தப்பிச்சுக்கலாம், அதை படித்தா தப்பிச்சுக்கலான்னா பெயின் கில்லர் தான். அதெல்லாம் பெயின் கில்லர். என்னது? அப்போதைக்கு வழி தெரியாது, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு வலிக்கும். புரியுதுங்களா? ஒரே வழி என்னது? திருந்துவது தான். திருந்துவது என்பது தற்போதம் கெட்டு பூசனை செய்கிறது தான். பூசை செய்யணும். அந்த பூசை எப்படி செய்யணும்? தற்போதம் கெட்டு செய்யணும். ரொம்ப நுட்பம். இந்த நுட்பலை விரிச்சுக்கிட்டே போகணும், அவ்வளவு செய்தி கிடக்குது. சரி, எனவே இவ்வான்மாக்களுக்கு இருவினை முதல்வனின்